12th max exercise 3.5 la first sum solve the following equation adula first subdivision sin square x minus 5 sin x plus 4 is equal to 0 அப்படின ஒரு equation கொடுத்திருக்காங்க இத சால்வ் பண்ணி இதுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும் செகண்ட் ஆர்டர்ங்கிறதுனால ரெண்டு சொல்யூஷன்ஸ் இருக்க போகுது இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை sin x in terms of sin xங்கிறதுலயே வச்சிட்டு நம்ம போடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால இது ஒரு algebraic வேல்யூக்கு இத நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம் ஓகேவா let y is equal to sin x அப்படினு எடுத்துக்கங்க ஓகேவா அப்ப என்ன ஆகும் இந்த sin x க்கு பதிலா நம்ம y substitution பண்ண போறோம் அப்ப என்ன ஆகும் பாருங்க equation becomes y square minus 5y plus 4 equal to 0 னு ஆயிடும் ஓகேவா இப்போ இது நார்மலான செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இத நம்ம அப்படியே சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதுதான் ஓகேவா இப்போ பாருங்க ப்ராடக்ட் வந்து 4 sum வந்து -5 4 1s are 4 னு இருக்க போகுது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் நமக்கு 5 கிடைக்கும் அதுவும் -5 ங்கும்போது -4 -1 அப்ப சொல்யூஷன் எப்படி இருக்க போகுது அப்படினா என்ன இருக்கோ அது அப்படியே வந்து y - 4 y - 1 is equal to 0 இங்க என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே y அந்த டேர்ம் அப்படியே எடுத்து ஜாயின் பண்ணி எழுதிடுங்க ஓகேவா equal to 0 அப்ப இன்டிவிஜுவலா ஒரு டேர்ம் 0 க்கு ஈக்குவேட் பண்ணும்போது y ஓட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படினா y = 4 y = 1 ரெண்டு வேல்யூ கிடைச்சிச்சு y = 4 னு ஒரு வேல்யூ y = 1 னு ஒரு வேல்யூ கிடைச்சிச்சு இது வந்து என்னது y னுடைய ஆன்சர் தான் நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷன் எடுத்துறோம் இல்லையா y = sin x ன்னு அப்ப அந்த sin x க்கு என்ன ஆன்சர் அந்த x ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறதை நம்ம கண்டுபிடிக்கணும் சோ இந்த ஒரு ஈக்குவேஷன் அந்த x in terms of x square x அப்படி இருந்ததுனா நம்ம டைரக்டா இத அப்படியே கண்டுபிடிச்சிரலாம் x ன்னு இல்லாம sin x அந்த மாதிரி இருக்குதுனால நம்ம வேற ஒரு சப்ஸ்டிடியூஷன் எடுத்துறோம் அப்ப வர ஆன்சர் வந்து x ஓட ஆன்சர் என்ன அப்படிங்கறதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா அதனால இத கொண்டு போய் அங்க சப்ஸ்டிடியூஷன் பண்ண வேண்டியதுதான் அப்ப என்ன ஆகும் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து y = 4 னு எடுத்துக்கங்களேன் அப்ப என்ன ஆகும் sin x = 4 னு வரும் sin x = 4 ங்கற வேல்யூவே வராது ஏனா அந்த sin கர்வ் பாத்தீங்கன்னா 0 ல இருந்து +1 போயிட்டு நெகட்டிவ்ல வந்து -1 ல வரும் அதே மாதிரி தான் இந்த சைடுலயும் வரும் ஓகேவா சைனோட மேக்ஸिमम ரேஞ்ச் +1 ல இருந்து -1 வரைக்கும் தான் ஓகேவா அப்ப 4 ங்கிறது என்னது நாட் பாசிபிள் அப்ப மீதி இருக்கிற இன்னொரு வேல்யூ தான் நமக்கு என்னது பாசிபிள் இருக்கு y = 1 ன்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணீங்கனா sin x = 1 அந்த இதுதான் நமக்கு பாசிபிள் இருக்கு அத வச்சிட்டு நம்ம என்ன செய்யணும் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் x ஓட வேல்யூ = sin inverse of 1 ன்னு வரும் அது வந்து நம்ம டைரக்ட்டா π/2 ன்னு எழுத முடியாது ஏனா ஜெனரல் ஈக்குவேஷனுக்கு போய்டணும் இந்த ஒரு வேல்யூக்கு இல்லாம நம்ம என்ன செய்யணும் ஜெனரல் சொல்யூஷன் என்னவோ சைனுக்கு ஜெனரல் சொல்யூஷன் இருக்கும் இல்லையா n/, -1 whole power n theta where n belongs to integer இந்த ஜெனரல் சொல்யூஷன்ல இத நம்ம என்ன x ஓட வேல்யூ நம்ம எழுதணும் ஓகேவா அப்ப எழுதும்போது என்ன கிடைக்கும்னு பாருங்க x = n/, -1 whole power n இங்க நம்ம இந்த xங்கிறது இந்த θ இப்ப கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா sin x = 1 ங்கும்போது அந்த x ஓட வேல்யூ வந்து என்ன ஆகுது sin inverse of 1 அப்ப நமக்கு இங்க கிடைக்க போற ஆன்சர் என்ன அப்படினா இந்த θ ஓட வேல்யூ நம்ம தேடுறோம் இல்லையா அது வந்து நம்ம இந்த கடைசியா இங்க கண்டுபிடிக்கிறோம் இல்லையா ஒரு ஆன்சர் அது வந்து θ ஓடது தான் இத கொண்டு போய் நம்ம ஜெனரல் சொல்யூஷன்ல சப்ஸ்டிடியூஷன் பண்ணிக்கணும் ஆன்சரே நம்ம வந்து என்ன செய்ய கூடாது π/2 ன்னு வெச்சுக்க கூடாது ஜெனரல் சொல்யூஷன்ல கொண்டு போய் அந்த ஆன்சர் நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சோமோ அந்த θ க்கு பதிலா இத கொண்டு போய் சப்ஸ்டிடியூஷன் பண்றோம் ஓகேவா சப்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டு n belongs to z ன்னு எழுதிக்கங்க இன்டிஜர் nங்கிறது என்னது ஒரு இன்டிஜர் சோ நம்மளோட சொல்யூஷன் என்ன x = n/, -1 whole power n into π/2 n belongs to z இதுதான் நம்மளுடைய general solution